சாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுது கண் பார்வை மெல்ல தோண்டி வீசுது. யாராவது நம்ம கிட்ட கோவமா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீ சொல்லு. கிஃப்ட்ஸ். லேடிஸ்க்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கோவம் அப்படிங்கிறதுக்குள்ள பறந்து போயிடும். அப்படின்னா நீ சொல்ற மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமா? ஒருத்தர சம்மதிக்க வைக்கணும்னா கிஃப்ட்ஸ் கொடுத்தா போதுமா? கிஃப்ட்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். கிஃப்ட்ஸ் காஸ்ட்லியா இருக்கலாம், இல்ல விலை கம்மியாவும் இருக்கலாம். ஆனா கிஃப்ட்ஸ் நீங்க எவ்வளவு தாட்ஃபுல்லா கொடுக்கறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இவ்வளவு எனக்கு ஹிண்ட் கொடுக்கறாளே, அப்படின்னா இவளுக்கும் இதுல சம்மதம் தான். மீனா, ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா? ஷாப்பிங்? 1 minute. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இது என்ன சைட் சார்? ஆன்லைன் ஷாப்பிங். இதில் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஜுவல்லரி, க்ளோதிங், மொபைல்ஸ், கேமராஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் ஆக்சசரிஸ், குழந்தைங்களுக்கு வேண்டியது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இதுல கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டை விட விலை கம்மியா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் டெலிவர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டே நமக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கலாம். வித்அவுட் எனி டென்ஷன். அது மட்டும் இல்ல, ஃபுல் கேரண்டியும் கொடுப்பாங்க. வாவ் சார், இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். கம்ப்யூட்டர்லயே வீட்டுல உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வாங்குறது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இல்ல? சோ பிடிச்ச கிஃப்ட் செலக்ட் பண்ண சார். நானா? ஆக்சுவலி மீனா, லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்றதுல நான் கொஞ்சம் வீக். அதனாலதான் சொல்றேன், உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி, தாராளமா அதை வாங்கலாம். பிரேமாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்குறதுல நவீன் சாருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மூலமா உங்களுக்குள்ள மறுபடியும் நல்லது நடந்தா சரி. ஓகே சார், நானே செலக்ட் பண்றேன். முதல்ல இதுல என்னென்ன கிடைக்குதுன்னு பாக்குறேன். எஸ் சார், இதை விட பெஸ்ட் கிஃப்ட் இருக்க முடியாது. விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், இருந்தாலும் லாபம் உங்களுக்கு தானே சார். இந்த மாதிரி விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. உனக்கு எது பிடிச்சாலும் ஓகே. அண்ட் லாபம் லாபம் எப்படின்னு சொல்லுவீங்க? 2 பேருக்குள்ள இருக்க இடைவெளி போயிடும். ஆசைப்பட்ட மாதிரி நெருங்கி வரலாம். அண்ட் ஐம் ஷூர் உங்களோட மனசுலயும் இதுதான் இருக்கணும். ஆமா மீனா, நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நமக்குள்ள இருக்கிற இடைவெளி போய் நீ என்ன நெருங்கி வரணும். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இன்னும் மறைமுகமாவே பேசுற? உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லலாமே. அதை கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மீனா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா இதுல இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் உன் காலேஜில் சார், இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதையே வாங்கிடுங்க. சார், இங்க பாருங்களேன், இது ரொம்ப அழகா இருக்கு. இதையே வாங்கிடுங்களே. உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? எஸ் சார், இது ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, வாங்கியாச்சு. நிஜமாவா? அதுக்குள்ள வாங்கியாச்சா? ஆன்லைன் ஷாப்பிங்ல ஸ்பெஷாலிட்டியே தான். மீனா, தேங்க்யூ. கம் ஆன் சார், என் பாஸ்க்காக நான் ஹெல்ப் பண்றதுல எனக்குமே லாபம் தானே. ஆமா, உனக்கும் லாபம், எனக்கும் லாபம். இந்த நெக்லஸ் டெலிவரி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க.
ஓகே, நான் இப்ப வேலையை பாக்குறேன். நேரடியா உனக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? உன்னை விட பிரவீன் சார் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருன்னு இப்படி பண்றேன். இதனால ஆபீஸ்ல உன் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும் தானே நினைக்கிறேன். முதல்ல என்னாலே நம்ப முடியல, ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. பிரவீன் சார் ஒவ்வொரு தடவையும் என்ன பாராட்டுறதை உன்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இப்பதான் நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு அர்த்தம் புரியுது. அன்னைக்கு சாப்பிடும் போது இதே மாதிரி பண்ண, கார்ல வரதுக்காக பிடிக்க பண்ணு, இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி. பிரவீன் சார் ஒவ்வொரு தடவையும் என்ன பாராட்டுறது உன்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. அதனாலதானே ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வெளியே பண்றேன். எல்லாம் உன்னோட தப்பு. எனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு மிஸ்ஸஸ் அமர் 1000 தடவை உன்கிட்ட சொல்லியும் நீ போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த. கேவலமால உனக்கு நவமான தேவைதான். உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மன இருந்தா அடுத்த தடவை நீ தோக்கூடாது. யார் எப்படி கேட்டா உனக்கு என்ன, இதுக்கு மேல முடியாது. இந்த மங்கி மேன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். மங்கி மேன் கிட்ட காப்பாத்துங்க. கொழுங்கு போய் எங்க போறோம்? காப்பாத்துங்க. வரண்டா. சுத்த விடுதே. ஞாபகம் வச்சுக்கோ, உன் பயத்தை நேருக்கு நேரம் சந்திக்கணும், விவேகமா நடந்துக்கணும், எதுக்காகவும் பயப்படவே கூடாது. அப்படியே அமைக்கி போடுங்க. கலகிட நாளா தனியால மங்கி மணியை பிடிச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு காரணம் ஸ்பைடர்மேன். நீங்க தானே 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்க. தைரியமா நடந்துக்கணும், மைண்ட ஓப்பனா வச்சுக்கணும், எதை பற்றும் பயப்படக்கூடாது. வெரி குட் நாளா. மத்தியாடா மங்கி மேன், இப்ப ஆட்டத்தை பாரு. என்னோட கட்சியில சுட்டு ஓடனல எப்படி சொல்லு, காலி ஆளுங்களை கூப்பிடுமா? வந்தாங்கன்னா தனித்தனியா பிரிச்சிருவாங்க. ஏன் சார்பா அப்படியே இன்னொரு போடு போடுங்க. அது நீங்க போட வேண்டியதானே? எப்படி நான் தான் பிடிச்சிருக்கேன், எப்படி போட முடியும்? ஏய் குரங்க பழாத, என்னோட உங்களுக்கு தான் பலம் அதிகம், அதனால ஒரு போடு போடுங்க. அப்படிங்கிற
எத்தனை பேரை டார்ச்சர் பண்ண. நல்லா சார்பா ஒன்று வைக்கட்டுமா? வேண்டாம், அதுக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ என்ன பண்றது? இவன் மொட்டை கடையை பாக்கலாமா? குரு முகத்திரை கிழித்து விடுவோம். ராஜு அண்ணா, ராஜு நீயா? வேஷம் போடாமலே மஞ்சு மாதிரி தான் இருக்க. இதுதான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப என்ன இருக்கு? தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க பிளீஸ். சும்மா எல்லாருமே விளையாட்டுக்கு பயமுறுத்தல இப்படி பண்ண. விளையாட்டுக்காக பண்ணியா? ஜனங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடுறது உனக்கு விளையாட்டா? உங்க அம்மாவோட கேமரா வீடியோட இருக்கேன். மொத்த காலையும் பயந்து போய் தூங்காம கஷ்டப்படுறாங்க. இது உனக்கு விளையாட்டா? நான் விளையாட்டுக்காக சொல்றேன்ல. விளையாட்டு முடிஞ்சது. இப்ப கொஞ்ச நேரம் சீரியஸா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நீ லாக்அப்ல இருக்க. பல்லு தப்புன்னு உரைக்கிற வரைக்கும் நீ உள்ளேதான் இருக்கணும். லாக்அப்ல போலீஸ் நாலு வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணினது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க காலில் வேறு கேட்கிறேன். சத்தியமா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எங்க மம்மி டாடி மேல சத்தியமா நான் பண்ண மாட்டேன். நம்ம விட்டுருங்க. நம்ம இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் தனியா மேல சத்தியம். குரு பேசுவா. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுறேன். கண் பார்வை வெள்ள தூண்டி வீசுறேன். 2-3 நாள் தான் வெளியே போயிருந்தேன். அதுக்குள்ள இந்த காலநிலை என்னென்னமோ நடந்துருச்சு. நம்ம காலநிலை ஏதோ குரங்கு சுத்திதான். அதை கூட யாரும் அடிச்சு வரட்டினாங்களா? பெரிய கதை மாமா. நம்ம ஏரியால மங்கி மேன் ஒருத்த வந்திருக்கான். ஆனா நான் அவனை பார்த்து பயப்படவே இல்ல. அவன் என் முன்னாடி வந்தான். ஆனா நான் அவனை அடிச்சு பின்னி எடுத்துட்டேன். ஆனா பாருங்க, அவன் இனிமே சத்தியமா என் முன்னாடி வரமாட்டான். அன்னைக்கு அவன் வந்தப்போ நான் பாக்குறேன். அன்னைக்கு அவன் வந்தப்போ என் கழுத்துல நான் புது கேமராவை போட்டிருந்தேன் மாமா. அது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லல. தன்யா ஸ்கூல்ல டிக்கெட் கொடுத்திருந்தாங்களா, அதுல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அந்த கேமராவை என்னன்னு சொல்றது, அந்த மேங்கி மேன் அதை புடுங்கிட்டு ஓடிட்டான். நீ எதுக்கு இவன் கூட சேர்ந்து வந்திருக்க? மம்மி அது வந்து உங்க பையன் தான் அந்த மாக்கி மேம். போது வாய்மூடு. குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்க பையன் தான் அந்த மாக்கி மேன் மாதிரி நடிச்சு எல்லா பொருளையும் திருடி இருக்கான். தெரியாம தான் கேட்கிறேன். சும்மா போறவங்க வர்ற மேல எல்லாம் இப்படி வீண் பழி போடுறதே வேலையை அரசுக்கு தெரியுதியா? எங்க குடும்பத்தினால அப்படி என்னடா உனக்கு கோவம்? இப்போ பத்திரிகை எழுதுறது உனக்கு ஒரு புதிய மேட்டர் கிடைச்சிருச்சாக்கும். அமர் குடும்பத்தை சேர்ந்த பையன் திருட்டு வேலை செய்யறான்னு எழுத போறியா? அதான ஆசை என்ன மறந்துட்டியா? மரியாதையா இங்க ஒத்துக்கிட்ட போகலன்னா அப்புறம் உன்னை அடிச்சு துரத்த வேண்டி இருக்கும். மரியாதை போ.
இங்க வந்திருக்க? ஏன் பையன் என்கிட்ட இருந்தே என்னோட கேமரா புடிங்கிட்டு ஓடிட்டான்னு சொல்ல வந்திருக்கியா? யாராவது பெத்த அம்மா கிட்ட திருடிட்டு அப்படி ஓடுவாங்களா? இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? குரு முதல்ல இருந்தே இவன் மேல சந்தேகம் இருந்தது. இவன் தான் என் கேமரா திருடிட்டு போயிட்டான். இவனுக்கு பதிலா எனக்கு கேமரா பிரைஸா கிடைச்சிச்சேன்னு இவனுக்கு வயிற்றுச்சல். நம்ம காலனில எல்லார்கிட்டயும் இவன் தான் திருடி இருக்கான். இப்பதான் எனக்கு புரிஞ்சது எல்லாமே. இத பார்க்க தம்பி, அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல ஓ வீட்டுல இருக்கிறவன் அடக்கி வை. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுது, என் பார்வை மெல்ல தோண்டி வீசுதே. என்ன தெரியுமா, குரு மனுஷன் இல்ல, ராஜு அண்ணாதான் இப்படி பண்ணல. ஆக்சுவலி நான் தான் இவரை பிடிச்சதே. நிதி அக்கா கிட்ட இருந்து செயின திருடிட்டு போக பார்த்தாரு. ராஜு, தப்பு பண்ணிட்டேன். என்ன போட்டு மந்தி தோசை மாத்தி கூட்டிட்டு வராம இருந்திருந்தேன்னா இந்த காலனிக்காரங்க இவனை பார்த்த இடத்துல அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அதான் அவனை இப்படி கூட்டு வந்தேன். இவன் பண்ண வேலைக்கு ஆக்சுவலி இவனை போலீஸ்ல தான் நான் புடிச்சு கொடுத்துருக்கணும். இவன் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு அப்படி செய்ய வேணான்னு விட்டேன். உங்க வீட்டுல இருக்கிற யாரையும் பழி வாங்கணுங்கிறது என்னோட எண்ணமும் கிடையாது. அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. ஆனா இன்னொரு தடவை இதே மாதிரி வேலையை பண்ணானா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பெரிய நகலாம் விட்டுட்டே வச்சிருக்கேன்.